ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆடி மாதம் 18ஆம் நாள், ஆடி பெருக்கு இன்று. சரிங்களா, மிக மிக அற்புதமான ஒரு நாள். நல்லபடியா ஆடி பெருக்கு தினத்தை நல்லா கொண்டாடுங்க. அதன் மூலமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய சுபிட்சங்கள் எல்லாமே இருக்குங்க. ஆகஸ்ட் மாதம் 3ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, தசமி திதி, அனுஷம் நட்சத்திரம் என்று முழுவதும் யோகம் அவ்வளவு நல்லா இல்லை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூளம் மேற்கு, பரிகாரமா வெள்ளம் சாப்பிட்டு போங்க. மேசம் எதிர்பாராத தனவரவு. ஓகேங்களா, தொழில் பண்றவங்களுக்கு, வியாபாரம் பண்றவங்களுக்கு இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் தான். அதிகப்படியான வாடிக்கையாளர் உங்களுடைய கடையில் குவிஞ்சிருவாங்க. இன்சூரன்ஸ் ஏஜென்டா இருக்கீங்களா, இன்னைக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய ஒரு தொகைக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்காக உங்கள்கிட்ட பேசுவாங்க. பேச்சின் மூலமாக தொல்லைகள் இருக்கு, அதன் மூலமாக சில சங்கடங்கள் எல்லாமே இருக்கு. இன்று அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் சந்திராசம் இருக்கிறதுனால அஸ்வினி நட்சத்திரக்காரங்க எல்லா வேலையுமே ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க. ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். ரிஷபம், குடும்பத்திற்காக செலவுகள், வாழ்க்கை துணை மூலமாக நன்மைகள் ஏற்படும், திறமை வெளிப்படுங்க. சரிங்களா, குடும்பத்திற்காக குடும்ப நபர்களுக்கு தேவையான செலவுகள் எல்லாம் பண்ணுங்க. வாழ்க்கை துணைவின் மூலமாக, வாழ்க்கை துணைவரின் மூலமாக நன்மைகள் எல்லாமே ஏற்படும், திறமைகள் வெளிப்படக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். நரசிங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மிதுனம், வேலைகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஓகேங்களா, வீண் விரயங்கள் இன்னைக்கு இருக்கு. ஆனா முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, வெற்றிகளும் இருக்குங்க இன்னைக்கு. சரிங்களா, அப்போ வீண் விரயங்கள் இருக்கு, செலவுகள் ரொம்ப கவனம் எடுத்துக்கணும். ஓகேங்களா, அதே நேரத்தில் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, வேலையிலும் ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க. குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கடகம், வெளிநாட்டு வியாபாரம் சார்ந்த ஒரு முயற்சி, ஒரு எக்ஸ்போர்ட் பண்றோம், எக்ஸ்போர்ட் சார்ந்த ஒரு முயற்சி எல்லாமே எடுப்பீங்க. நினைத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகள் தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. சிம்மம், அனைவரிடமும் அன்பு வெளிப்படும். ஓகேங்களா, தொழில் சார்ந்த ஒரு சிறப்பு, தொழில் சிறப்பு, தொழிலே சிறப்பு, லாபம் உங்களை தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். அனைவரிடம் அன்பு வெளிப்படுங்க. இன்னைக்கு காலையில இருந்து பாத்தீங்கன்னா, நீங்க வீட்டுல இருந்து கொண்டே சரிதான், வெளியில போய் ஒரு கடைக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க மேல ஒரு அன்பா லைக் பண்ணி பேசுவீங்க, நல்லா அழகா பேசுவீங்க. இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கன்னி, கமிஷன் தொழில் பண்றவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். கன்னி ராசிக்காரங்களே ரொம்ப பேர் பாத்தீங்கன்னா, இந்த கமிஷன் ஏஜென்ட்டா இல்ல பின்ன இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா கூட வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இதே மாதிரி பண்றவங்களுக்கு இன்று லாபங்கள் ஏற்படும், புதிய முயற்சிகளில் வெற்றிகள், திறமைகள் வெளிப்படக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். துலாம், பேச்சில் வருமானம் கூடக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். பேச்சின் மூலமாக வருமானம். இன்று ஞாயிற்றுக்கிழமை நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் அவ்வளவு அழகாகவும் தெளிவாகவும் பேசுவீங்க. இதன் மூலமாக லாபங்கள் அதிகப்படியாக உங்களை தேடி வரும். வேலைகளில் தாமதம், கொஞ்சம் சங்கடம் இருக்குங்க. சரிங்களா, வேலைகளுக்கு கொஞ்சம் தாமதம் ஏற்படும், அதன் மூலமாக சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படும். அம்மன் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். விருச்சிகம், ஆரோக்கியம் மேம்படும், கூட்டு தொழில் சார்ந்த ஒரு எண்ணம், வேலை பார்க்குற இடத்துல ஒரு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் என்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். தனுசு, அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகங்க. இன்று ஞாயிற்றுக்கிழமை தான், தாராளம் ஓய்வு எடுத்துக்கலாம் நினைப்பீங்க. இருந்தாலும் பிசினஸ் பண்றீங்க, அந்த ஓய்வை விரும்பவே மாட்டீங்க. வேலை சார்ந்த, அதாவது தொழில் சார்ந்த ஒரு அலைச்சல் இன்னைக்கு இருக்கு. தொழில் வியாபாரம் சார்ந்த ஒரு கடனும் இன்றைக்கு இருக்கின்றது. எதிரிகள் மூலமாக தொல்லைகள். ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு ஒரு டிஸ்டர்பான ஒரு விஷயங்கள் எல்லாம் நடக்கு பார்த்தீங்களா. இருந்தாலும் இன்று உங்களுடைய திறமையின் மூலமாக அனைத்து காரியத்திலுமே, அனைத்து விஷயத்திலுமே வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு தான். ஓகேங்களா, பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மகரம், வேலைகளில் ஆர்வம், எல்லா வேலைகளும் அவ்வளவு அழகா ஆர்வம் எல்லாம் பார்ப்பீங்க. காரியங்களில் வெற்றிகள், எடுத்த காரியத்தில் அனைத்து வெற்றிகள், வியாபாரத்தில் லாபங்கள் உங்களை தேடி வரும். மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கும்பம், ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்களுக்கும் வாகன தொழில் பண்றவங்களுக்கும் இன்று அதிகப்படியான வருமானம் உங்களுடைய கைகளுக்கு சேரும். மனம் மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். மனசுல ஒரு நிம்மதி ஏற்படும். சரிங்களா, முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மீனம், ஆன்மீகம் சார்ந்த ஒரு எண்ணம். இது ஆடி மாதம் தான், இன்று ஆடி பெருக்கு வேற இன்னைக்கு. அப்போ கோவில்களுக்கு போகலாம் அப்படின்னு ஆன்மீகம் சார்ந்த ஒரு எண்ணம் உங்களுடைய மனதில் வரும். தந்தையின் மூலமாக நல்ல உதவிகள் எல்லாமே உங்களை தேடி வரும். மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் தேடி வரும். குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். இது வரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.